குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:01. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 6:09 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:05 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:56 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 6:35 வரை கரசை, பின்பு மாலை 6:09 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:05 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:05 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் வெண்ணெய் தாழி சேவை. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் ரிஷப சேவை. வடமதுரை ஸ்ரீ சவுந்தரராஜர் குதிரை வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? நவரத்தினங்கள் வாங்குவதற்கு நல்ல நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு உகந்த நாள், கடன்களை அடைப்பதற்கு ஏற்ற நாள், கிழங்கு வகை பயிரிடுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 11:50 முதல் 1:34 வரை மேஷ லக்னம். 1:35 முதல் 3:36 வரையில் ரிஷப லக்னம். காலை 3:37 முதல் 5:48 வரை மிதுன லக்னம். 5:49 முதல் காலை 8 மணி வரை கடக லக்னம். 8:01 முதல் 10:02 வரை சிம்ம லக்னம். 10:02 முதல் 12:02 வரை கன்னி லக்னம். மதியம் 12:03 முதல் 2:08 வரை துலாம் லக்னம். 2:09 முதல் 4:19 வரையில் விருச்சக லக்னம். மாலை 4:20 முதல் 6:26 வரையில் தனுசு லக்னம். 6:27 முதல் 8:21 வரையில் மகர லக்னம். இரவு 8:22 முதல் 10:04 வரை கும்ப லக்னம். 10:05 முதல் 11:45 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை
அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். தொடர்ந்து நீங்கள் அந்தந்த நாளுக்குண்டான கிரகத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் போதும், அதிகாலை பொழுது சூரிய உதயத்திற்கு முன்னர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்வதாலும் வாழ்க்கையில் பல நிலைகளில் அதிசயங்கள் நடக்கும். ஏற்றம் பிறக்கும், முன்னேற்றங்கள் உண்டாக்கும், பொருளாதாரத்தில் வழிவகை கிடைக்கும், வேலை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பிறக்கும், வருமானம் தொடர்ந்து கிடைக்கும், உடல் உபாதைகள் நீங்கும், மன கஷ்டங்கள் தீரும், பண கஷ்டம் தீரும். இப்படிப்பட்ட பல நிலைகளில் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் கைகூடி நன்மைகள் உண்டாகும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சனி திசை பாதிப்பு உள்ளவர்கள் சனி தோஷ நிவர்த்தி தரக்கூடிய பொங்கு சனி திருக்கொள்ளிக்காடு கோவிலுக்கு சென்று வரலாம். ஸ்ரீ சனீஸ்வரர் சிவபெருமானுடைய அருளால் அனைவரையும் கடுமையாக தண்டிக்க 30 முக்கோடி தேவர்களும் மனிதர்களும் நடுங்கி ஸ்ரீ சனீஸ்வரரை பாப கிரக தோஷ கிரகம் என கூறி அவரை கண்டு பயந்தனர். ஸ்ரீ சனீஸ்வரர் தனக்கு நீதி விசாரித்து தண்டிக்கும் பணி வேண்டாம் என வேண்டினார். இறைவன் சனி பகவானின் அவதார நோக்கமே இதுதான் என சமாதானப்படுத்தினார். எனினும் உயிர்களை தண்டிக்க வேண்டியிருப்பதை பொறுக்காத சனி பகவான் வசிஷ்ட முனிவருடைய ஆலோசனைப்படி தன் தந்தை சூரியனை வழிபட்டு திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரரை நோக்கி தவம் இருக்க சிவபெருமான் சனி பகவான் தவத்தில் மனமிறங்கி அவரை பொங்கு சனியாக மறு அவதாரம் செய்வித்து சனி பகவானுடைய கைகளில் உள்ள ஆயுதங்களை நீக்கிவிட்டு ஏர் கலப்பையை தந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அருகில் அமரச் செய்து காகத்தினுடைய கொடியை கொடுத்து அவருக்கு நேர் எதிரில் அவரது குருவான பைரவரையும் அமரச் செய்து சுப சனியாக பொங்கு சனியாக அருள் பாலிக்குமாறு வைத்துள்ளார். இங்கு சனி பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக சனி தோஷ நிவர்த்தி தரும் பொங்கு சனியாக காட்சி தருகிறார். பொங்கு சனி காலத்தில் இத்தலம் வந்து வழிபட கூடுதல் பலன் கிடைக்கும். சனிக்கிழமை சிறப்பு பூஜை. இவரை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சனி பகவான் பாதிப்பு, சனி பகவானுடைய தசாபுதி பாதிப்பு நீங்கும். திருநள்ளாறு ஸ்ரீ நலனுக்கு சாப விமோசனம் தந்தது. ஆனால் திருக்கொள்ளிக்காடு தான் இழந்த அரசு, மனைவி, மக்கள் செல்வங்களை மீட்டு தந்தது. இந்த திருக்கோவில் செல்வதற்கான வழித்தடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சாலையில் கச்சனம் ஊருக்கு மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இறைவன் திருமறைநாதர் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர். ஸ்ரீ ஆஞ்சநேயரை புத்திரனாக பெற வாயு பகவான் வழிபட்ட ஸ்தலம். மண்டூக முனிவரின் சாபத்தால் முடமான சனி பகவான் இத்தலம் வந்து திருமறைநாதரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றுள்ளதால் இங்கு சனி பகவான் முடமாக காட்சி அளிப்பது போல் ஒரு காலை மடக்கி வைத்து அமர்ந்து தனி சன்னதியில் அருகில் தனது குரு பைரவரோடு காட்சி அளிக்கிறார். சனி பகவானுடைய பாதிப்பு உள்ளவர்கள் இங்குள்ள சனி பகவானையும் அவரது குருவான ஸ்ரீ பைரவரையும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட சனி பாதிப்பு நீங்கும். ஸ்ரீ பைரவர் இவ்வழி செல்லும் போது திருமறைநாதரை கண்டு கொள்ளாமல் கர்வமாக செல்ல அவர் கர்வத்தை அடக்க ஸ்ரீ பைரவரின் வாகனமான நாயை காணாமல் செய்து ஸ்ரீ பைரவர் தனது தவறை உணர்ந்து திருமறைநாதரை வழிபட்டு மீண்டும் தன் வாகனத்தை திரும்ப பெற்றதால் பைரவர் இங்கு தனது வாகனமின்றி தனியாக காட்சியளிக்கும் ஒரே ஸ்தலம். இங்கு பைரவரை வழிபட
ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை கோளாறுகள் நிவர்த்தியாக்கும். மேலும் தீராத மூட்டுவலி உள்ளவர்கள், வாத நோயினால் அவதிப்படுபவர்கள், மூலவர் ஸ்ரீ திருமறை நாதருக்கு நல்லெண்ணெய்யும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து தைலாபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்த தைலத்தை வாங்கி சென்று தொடர்ந்து மூட்டுகளில் தேய்த்து வர நோய்கள் குணமாக்கும். இத்தலம் சனி தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக அழைக்கப்படுகிறது. ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சனி பகவானே போற்றி. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. ராசினுடைய கோச்சார அமைப்புப்படி பார்க்கும்போது உங்களுடைய செயல்களை குழப்புவதற்காகவே யாராவது ஒருவர் உங்கள் பக்கத்திலேயே இருப்பார்கள். கவனமாக இருங்கள். நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையிலும் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. குழப்பமாக இருப்பீர்கள். இன்னும் உங்களை அதிகமான ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய விதமாக கூட சிலர் பேசலாம். பிறருடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாற்றம் பிறக்கலாம். வெளியிடங்களில் அனுபவத்தின் மூலமாக உங்களுடைய பழக்க வழக்கங்களிலும் மாற்றம் ஏற்படலாம். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனை வேறொரு போக்கில் இருக்கும். மனம் வேறொரு போக்கில் இருக்கும். எண்ணமும் சிந்தனையும் உங்களுடைய மனமும் ஒரே நேர்கோட்டில் சீராக இருந்தால்தான் அந்த வேலைகளை உங்களுக்கு கை கொடுக்கும். மனதில் நினைத்த வேலைகள் சாதகமாக அமையும். எதிலும் நேர்மறை சிந்தனையோடு இருப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அவற்றை உடனடியாக நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள். இல்லையெனில் வளரவிட்டால் அது உங்களையே ஒரு விதமாக்கிவிடும். ஆக எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப்ஸோடு இருப்பதற்கு தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சி செய்யலாம். பிறரோடு மனம் விட்டு மகிழ்ந்து பேசலாம். இறை தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். இப்படி உங்களுடைய கவனத்தை அறத்தின் வழியே செலுத்துங்கள். அதுதான் நல்லது. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறம் என்பது நேர்மறையை குறிக்கும், நேர்மையை குறிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை உயர்த்துவதற்கு அறம் என்பது மிக உதவிகரமாக இருக்கும். பிறருடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல் செயல்பட விருப்பம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. ராசியினுடைய 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என 4 கிரகங்களும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கின்றன. சனிக்கிழமை தினத்தில் எள் சாதம் இயலாதவர்களுக்கு தானம் செய்வது அல்லது கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள் நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தை வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு, பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி செய்வதும் தேவார திருவசிக தேவார பதிக பாடல்கள், பச்சை பதிகம் எனும் பாடலை நீங்கள் பாராயணம் செய்தாலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானுடைய வழிபாட்டுக்கு தினம்தோறும் 21 நாட்கள் விநாயக பெருமானை 21 முறை பிரதட்சணம் செய்து வலம் வந்து வழிபட்டால் தீராத கஷ்டங்கள் தீரும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். ஆகவே இவற்றை இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் செய்யலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள், கண்ணுக்கு தெரியாத சில மறைமுக எதிர்ப்புகள் கூட நீங்கும். சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியிடங்களினால் மாற்றங்கள் வரலாம். எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய வேலை தொடர்பான முயற்சிகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு மிக மிக நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்பின் முரணாகத்தான் சில வேலைகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகலாம். பொருளாதாரத்தில் நெருக்கடி உண்டாகும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பொருட்களின் மீதான கவனம் தேவை. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். நன்மைகள் அதிகரிக்கும். விருப்பமானதை வெளிப்படையாக பேச முற்படுவீர்கள். பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் எல்லா நிலையிலும் உயர்வு ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக இருங்கள். அதிகமான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் பணத்தினுடைய தன்மைகளுக்கு பார்த்து கவனித்து செய்ய வேண்டும். கலை சம்பந்தமான பொருட்களை கையாளும் பொழுது மிக கவனம் தேவை. அதிலும் கண்ணாடி விலை உயர்ந்த நுட்பமான பொருட்களை கையாளும் பொழுது சற்று எச்சரிக்கையாகவே பார்த்துக் கொள்ளுங்கள். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வரலாம். வித்தியாசமான சிந்தனைகளால் மனநிலையில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். எதையும் ஒரு முறைக்கு சிந்தித்து செய்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கவனமாக கையாளுங்கள். பிறரிடம் எதையும் வெளிப்படுத்தாதீர்கள். மனதில் சில விஷயங்களை பதிய வைத்துக் கொள்வதே நல்லது. வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். வேலையாட்களால் சில ஆதரவற்ற தன்மை இருக்கலாம். வேலையாட்கள் இடத்தில் உங்களுக்கு சில எதிர்மறையான விஷயங்கள் கூட நடக்கலாம். எதிலும் கவனமாகவே இருங்கள். எல்லோரிடத்திலும் வெளுத்தது பால் என பேச வேண்டாம். அவரவர்களுடைய குணத்திற்கு தகுந்தாற்போல் நீங்களும் சில விஷயங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதே சிறந்தது. உத்தியோக வேலைகளில் எதிர்பாராத மாற்றம் உண்டாக்கும். பொறுமை வேண்டிய நாள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவின் கட்டுப்பாடு என்பது அவசியம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமை, நிதானம் தேவை, அவசரப்படுதல் கூடாது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வழிபாடு செய்வது நல்லது. விவாதங்கள் மறையும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அலுவலக ரீதியாக யாரிடத்திலும் வீண் வாக்குவாதங்கள், பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம். மற்றவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுகிறேன் என்று யாரையும் மனம் வருத்தப்பட செய்யாதீர்கள். குழப்பங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. மாற்றம் பிறக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களே. வேலையில் எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் வரும். தலைமை அதிகாரிகளோடு அனுசரித்து விட்டுக் கொடுத்து போக வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது அனுகூலம் பிறக்கும். பயணங்களினால் ஆதரவு ஏற்படும். நன்மைகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நெருக்கடியான சில சங்கடங்கள் குறையும். பணம் சார்ந்து இருந்த பிரச்சனைகள் தீரும். கடன் தொடர்பாக இருந்த நெருக்கடிகள் சற்று மறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதியதொரு வீடு, மனை வாங்குவது, இதை சார்ந்த எண்ணங்கள் ஏற்படலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தின் போக்கு மற்றும் சூக்ஷமத்தை புரிந்து கொள்வீர்கள். புதிய யுக்திகளை கையாளும் பொழுது உங்களுக்கான வருமானமும் பெருக்கும். மக்களை அதிகமாக வசீகரிப்பதில் ஆற்றல் பெருக்கும். வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் வேலையாட்களும் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமூக வேலைகளில் இருப்போருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர்வு ஏற்படும். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நிறைவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் போது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சாந்தம், அமைதி உண்டாகும் நாள். அனுகூலம் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியாக செயல்படுவீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. லாபம் நிறைவாக இருக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனை பிறக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வியாபாரத்தின் போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சமூகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். ஆனந்தமாக இருப்பீர்கள். நிறைவு நிறைந்த நாள். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். வருமானத்திற்கான வழிவகை உண்டு. செல்வாக்கு பெருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது திட்டமிட்ட வேலைகளை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே அமையும். எதிராக இருந்தவர்கள் விலகி போகக்கூடிய நிலை ஏற்படலாம். ராசியின் 3ஆம் வீடு கேத்து பகவான், ராசிக்கு 6ஆம் வீடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடன் சம்பந்தமான சில உதவிகள் கிடைக்கலாம். பத்திரம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல அமோகமான விற்பனை உண்டாகும். லாபம் கிடைக்கக்கூடும். வரக்கூடிய வாடிக்கையாளர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில் சில காரியங்கள் சுமூகமாகவே முடியும். சாந்தம் இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதிர்ப்புகள் விலகும். அனுசரணையான போக்கு இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள். வருமானம் வருவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வீடு மனை தொடர்பான விஷயங்கள் கைகூடும். ஆலோசனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனை மேலோங்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். சாந்தம் வேண்டிய நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்ச்சியை தரும். எல்லா செயல்களும் சுமூகமாகவே நடக்கும். எதிர்பார்த்த லாபத்தை அதிக அளவில் பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மன நிம்மதி அதிகரிக்கும். பண வரவுக்கான வாய்ப்புகள் கிட்டும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அனுசரணையான போக்கோடு செயல்படுவது நல்லது. எது ஒரு செயலையும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதனுடைய நன்மை தீமைகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். கடன் சார்ந்த விஷயங்களில் அவசரப்படாதீர்கள்.
கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் வேண்டும். குழந்தைகளுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து செய்தல் அவசியம். விவசாயம் செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மன நிம்மதி கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். துரிதமாக ஒவ்வொரு செயல்களையும் செய்து முடிப்பீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே உண்டு. மனதில் இருந்த சங்கடங்கள் மறைந்து புத்துணர்ச்சி பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, தடைப்பட்ட வேலைகள் விரைவாக நடக்கும். துரிதமாக செயல்படுவீர்கள். நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் மறையும். பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும். சொத்து சார்ந்த விஷயங்களில் நிதானமான போக்கு தேவை. அவசர கதியில் முடிவெடுக்க வேண்டாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யங்கள் கிடைக்க லட்சுமி தேவியினுடைய அருள் பெற வழிபாடு செய்யுங்கள். பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மன மகிழ்ச்சியை தரும். ஆனந்தமாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நற்செய்திகள் கிடைக்கும் நாள். மிக அழகாக வேலைகளை இயல்பாக முடிப்பீர்கள். பிறருடைய உதவிகள் காரணமாக மன நிறைவு இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். 4ஆம் வீடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைய போகிறது. உறவினர்களுடைய வருகையின் காரணமாக விரயங்கள் ஏற்படலாம். புதியதொரு வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். பழைய கடன் பற்றிய சிந்தனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும். நீண்ட நாளாக நீங்கள் செய்யக்கூடிய எதிர்பார்ப்புகள் கைகூடும். மன அமைதி வேண்டிய நாள். தியானம் செய்வது விசேஷம். சனிக்கிழமை தினத்தில் நவகிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தால் மன கஷ்டங்கள் தீரும். எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். விநாயக பெருமானை வழிபட்டாலும் பல நிலைகளில் உயர்வு கிடைக்கும். 21 நாள் 21 முறை விநாயக பெருமானை பிரதட்சணம் செய்து வழிபடுங்கள். உங்கள் ராசியில் கேத்து பகவான் இருப்பதால் கேத்து பகவானுடைய தாக்கங்கள் நீங்க விநாயக பெருமானை வழிபட்டால் சகல பிரச்சனைகள் தீரும். மன நிம்மதி இருக்கும். குழப்பங்கள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுதனை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சந்திப்பு நிகழும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். முக்கியஸ்தர்களோடு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். உறவுகள் மூலம் விரயங்கள் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. புதியதொரு வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். எல்லா நிலையிலும் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிந்தனைகள் அதிகரிக்கலாம். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தியானம் மற்றும் யோக பயிற்சிகள் செய்வதால் இறை ஆற்றலை பரிபூரணமாக பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் கைகூடும். மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. மனதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரும். செய்யக்கூடிய வியாபாரத்தின் நிலையை புரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள், கஷ்டங்கள் நீங்கி உறவு நிலை சீராக்கும். தம்பதியர்கள் ஒற்றுமையாகவே காணப்படுவீர்கள். உறவினர்கள் உங்களுடைய செயலுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சக வியாபாரிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய செயலுக்கும் புத்திக்கும் ஏற்றாற்போல் நல்ல பரிசுகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மற்றவர்களோடு அனுசரித்து செல்வதால் நற்பெயர்கள் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக விழிப்புணர்வாகவும் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். வருமானத்திற்கான வழிமுறைகள் கையாளுவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கவலைகள் மறையும். சங்கடங்கள் நீங்கி மன திருப்திகரமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நிலைகள் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. வருத்தம் நீங்கும். மன சஞ்சலங்கள் அகலும். உறவு முறைகளில் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல் நலம் பெறுவீர்கள். ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். நல்லதொரு பேச்சுக்கள் உதயமாகும். மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். அந்யுன்யம் காணப்படும். குடும்ப உறவுகளினால் ஆனந்தமாக இருப்பீர்கள். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய செயல்பாடுகள் கை கொடுக்கும். மன நிறைவாக ஒவ்வொரு செயலையும் ஈடுபடுவதால் வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும். நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் அதிகரிக்கும். முயற்சி மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பிறருடைய உதவிகள் கிடைக்கும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தாமதமாகிக் கொண்டிருந்த பண வரவு கைக்கு கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கும் கருத்துகளுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கூடும். தம்பதியர்களிடையே புரிதல் அதிகரிக்கும். நெருக்கம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நம்பிக்கை அதிகரிக்கும். புரிதல் ஏற்படலாம். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் தீரும். கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில வழிமுறைகள் கையாளுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி கைகூடும் நாள். லாபங்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி உயர்வினை பெறுவீர்கள். வியாபாரங்களினுடைய போக்கு மகிழ்ச்சியை தரும். பண வரவுக்கு ஏற்ற நாள். இந்த நாள் எல்லா நிலையிலும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய வழியில் எதிர்பார்த்த சில வேலைகள் கைகூடி வரும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். பணியாளர்களிடத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். பாராட்டுகள் நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் பிறக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் காலதாமதமாகவே நடக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். தெய்வ அனுகிரகம் உண்டு. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. தாயாருடைய வழிபாடு மிக நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். அணுகுமுறைகளில் சில சூழ்நிலைகள் மாறலாம்.
இழுபறியாக சில காரியங்கள் நடக்கும். பிறரை பற்றிய புரிதல் ஏற்படும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்கிற நிலையை பூரணமாக உணர்ந்து கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டும். பாராட்டுகள் கிடைக்கும். பொறுமை நிதானம் தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். இந்த நாள் அனுசரணையான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636 ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ராசியின் விரயஸ்தானம் 12வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மனதளவில் குழப்பங்கள் இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் வெள்ளம் போல கரை புரண்டோடும். மனோகாரகன் சந்திர பகவான் மறைவதால் உங்கள் தாயாரிடமிருந்து நீங்கள் விலகியே இருப்பீர்கள், அல்லது தாயாரோடு பேச்சுவார்த்தை என்பது பெரிதாக இருக்காது. அலைச்சல்கள் உண்டாகலாம். தெய்வீக சம்பந்தமான திருப்பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் லாபம் கிடைக்கும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். உடலில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பு குறையும். ஆர்வம் நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை விவேகமாக இருக்க வேண்டும். பொறுமை இருந்தால்தான் உங்களுக்கு இந்த நாளுக்கான வேலைகள் நடக்கும். மனக்குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். தியானம் தேவை. மன நிம்மதி பெற யோகாசன பயிற்சிகள் செய்தாலும், உடற்பயிற்சிகள் செய்வதாலும், நல்ல உணவுகள் எடுத்துக்கொள்வதாலும், அதிகமாக தண்ணீரை குடிப்பதாலும் எண்ணத்தின் ஓட்டம் சீராகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபட க்ஷேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். அலைச்சல் ஏற்படும் நாள். உடலில் ஒருவிதமான சோர்வுகள் இருக்கும். வேலையில் உயர்வு ஏற்பட ஒத்துழைப்பு உண்டாகும். சக நபர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கையிருப்புகள் குறையலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆர்வம் நிறைந்ததாக இருக்கும். மனதில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும்.
இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. 20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். நம்பிக்கையானவர்களின் ஆலோசனைகளால் சில தெளிவுகள் பிறக்கும். வியாபாரம் சம்பந்தமான போட்டிகளை நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். திறமைகள் வெளிப்படும் நாள் கும்பராசி அன்பர்களே. புதியதொரு வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். உதவி கிடைக்கும் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசியிலேயே சனீஸ்வர பகவான் ஜென்ம சனி நடக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே கும்பராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சாமர்த்தியம் பிறக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உருவாக்கும். மனோதிடம் கூடும். தைரியமாக இருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. காளி தெய்வத்தையும் வணங்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். பொது காரியங்களில் முன்னின்று நடத்துவீர்கள். வாக்கு சாதுரியம் இருக்கும். மிக திறமையான பேச்சாளர்களாக இருப்பீர்கள். ஆலோசனைகள் காரணமாக தெளிவுகள் பிறக்கும். நன்மைகள் அதிகமாகவே காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. உதவி கிடைக்கும் நாள். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்த முன் நிற்பீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் நல்லதொரு வாழ்க்கை வளர்ச்சி அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
20/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. ராசியிலேயே ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு, அதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது, பொருளாதாரத்திற்கு உதவி செய்வது, அவர்களுடைய தேவைக்கான உபகரணங்களுக்கான பொருட்கள் வழங்குவது விசேஷம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ராசியின் 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசி அன்பர்களே, நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். குடும்பம் சார்ந்த சில பொறுப்புகள் ஏற்பீர்கள். ஒவ்வொரு முடிவுகளிலுமே பொறுமை நிதானத்தோடு ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் ஈடுபடுவது விசேஷம். வேலை சார்ந்த திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியம். வாழ்க்கை துணைவருடைய நிலையை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். சகோதரர்களால் திடீர் விரயங்கள் ஏற்படலாம். பக்தி நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. நிதான போக்கு தேவை. பொறுமையாக இருங்கள். ஆகவே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர் போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மூத்த சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரணையான போக்கு விசேஷத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ கருட பகவானையும், மகாவிஷ்ணுவையும், ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியையும் வழிபட சகல தோஷங்கள் நீங்கும். வினைகள் அகலும். பக்தி அதிகரிக்கும். திடீரென பணம் விரயங்கள் ஆகலாம். கூடுமான வரையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களே, கவனமாக செயல்பட்டால் பண விரயங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க
முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும் இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள் அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132